வணக்கம். 1880கள்ல சீவக சிந்தாமணி அப்படின்ற பெயர்ல ஒரு தமிழ் காப்பியம் இருந்ததே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழறிஞர்கள் பலருக்கும் தெரியாது. இந்த நிலைப்பாட்டுல சேலம் ராமசாமி முதலியார் என்பவரின் மூலமாக உவேசாவிற்கு சீவக சிந்தாமணியின் கடித பிரதி ஒண்ணு கிடைக்குது. அதை பிரிச்சு படிச்சு பார்த்தப்ப திக்கு தெரியாத ஒரு காட்டில் பயணம் செய்தது போல ஒரு உணர்வு உவேசாவிற்கு ஏற்பட்டது. ஆனாலும் கடுமையான முயற்சிக்கு அப்புறமா 1887ஆம் ஆண்டு உவேசா சீவக சிந்தாமணியை பதிப்பித்து வெளியீடு செய்கிறாரு. அந்த பதிப்புக்கு பொருளுதவி, சுவடி உதவி என்று பல்வேறு வகைகள்ல உதவி செய்தவர் அன்றைய காலகட்டத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் தலைவராக இருந்த சுப்பிரமணிய தேசிகர். இந்த நிலைப்பாட்டுல வைதிக சமயத்தை பின்பற்றும் உவேசா சமண காப்பியத்தை வெளியிட்டது தவறு அப்படின்னும், அதற்கு சைவ திருமணமே உதவி செய்தது அதை காட்டிலும் தவறு அப்படின்னும், உவேசா பதிப்பித்த சீவக சிந்தாமணி பிழைகள் பல அடங்கிய திருத்தமில்லாத பதிப்பு அப்படின்னும் கண்டன பிரசுரங்கள் பரந்தன. கும்பகோணம், மதுரை, திருச்சி, சென்னை, மாயூரம் அப்படின்னு தமிழறிஞர்கள் வாழக்கூடிய ஊர்கள்ல இருக்கக்கூடிய வீதிகள் தோறும் உவேசாவிற்கு எதிரான இந்த கண்டன பிரசுரங்கள் பரந்தன. சரியா இருந்த பகுதிகளை கூட தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டி இருந்த பதிவுகளை மறுத்து உவேசா பதில் கடிதம் ஒண்ணு எழுதுறாரு. மறுப்பு கடிதத்தை எழுதினதுக்கு அப்புறம் தன்னுடைய நலனை விரும்பக்கூடிய யாரேனும் ஒருவர் ஒரு முறை அதை படித்து பார்த்து பின்னதாக வெளியீடு செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சாது சேசையர்கிட்ட அதை படிச்சு பார்க்க சொல்லி கொடுக்கிறாரு. கடிதத்தை கையில வாங்கின சாது சேசையர் அதை பிரிச்சு கூட பார்க்காம கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டாரு. அதிர்ந்து போன உவேசாவை பார்த்து சேசையர் சொன்ன பதில் இது: இந்த கண்டனங்களுக்கு எல்லாம் நீங்கள் பதில் எழுதினால் உங்கள் எதிரியின் பெயர்தான் பிரகாசப்படும். உங்கள் பதிலுக்கு அவர்கள் மறுப்பு எழுதுவார்கள். அவர்கள் மறுப்புக்கு நீங்கள் மீண்டும் மறுப்பு எழுத நேரிடும். இப்படியே உங்கள் காலம் வீணாக போய்விடும். இந்த கண்டன போரில் நீங்கள் இறங்காமல் உங்கள் தமிழ் தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். தெய்வம் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு. இனி கண்டனங்களை ஒரு காலமும் கண்டு கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உவேசா சாது சேசையருக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சத்தமே இல்லாம 10 பாட்டு பதிப்புல தன்னுடைய கவனத்தை செலுத்துறாரு. சங்க தமிழ் இலக்கியங்களை எல்லாம் மீட்டெடுத்து தமிழ் மொழி செம்மொழி தகுதியை பெறுவதற்கான தொடர் சான்றாதாரங்களை வெளியிட்டு இன்றளவும் தமிழ் தாத்தா என்ற பெயரோடு வழங்கப்பட்டு வருகிறார். பாரதியார் சொன்ன மாதிரி பொதிகை மலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் நாவில் துதி அறிவார், அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவார், இறப்பின்றி துளங்குவார் அப்படின்னே சொல்லணும். நம்ம புதுசா ஒரு காரியத்தை செய்யறப்ப வாய் கூசாம பலரும் நம்மை ஏசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தா நிச்சயமா நம்முடைய காலம்தான் வீணாகும். அதை கொஞ்சமும் கண்டுக்கிறாம அடுத்த அடியை நோக்கி நம்ம நகர்றோம் இல்லையா, அந்த நகர்வுலதான் நம்முடைய வெற்றியின் ரகசியமே அடங்கி இருக்கு. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்.